ஏரோது ராஜா, பிலாத்து இவர்கள் மத்தியிலே அவர்கள் அடைந்த வேதனைகளை அழகாக எடுத்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக தியானித்த வேளையிலே சகோதரர் அவர்கள் பரதீசின் வாழ்களை குறித்ததான தாகம் உடையவராக, அந்த கல்லுக்கு தனியில மீட்பை உணர்ந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லனை அரவணைத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். மீட்பினை தருகிறார். மூன்றாவதாக தன்னுடைய தாய்க்கு தேவையான அரவணைப்பினை தருகிறார். நான்காவதாக சாதனை மூலமாக பார்த்தது கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நான்காவது சொல்லை, இந்தியனை 3 மணி நேரம் அந்தகாரம். அதற்கு பின்பு மீதியுள்ள எஞ்சியுள்ள 4ஆம் வார்த்தை, 5ஆம் வார்த்தை, 6ஆம் வார்த்தை, 7ஆம் வார்த்தை அடுத்து சொன்னதாக வேத நிபுணர்கள் பதிவு வைத்திருக்கிறார்கள். 2:55 3 மணிக்குள்ளாக அந்த 5 நிமிடங்களிலே இந்த 4 வார்த்தைகளையும் சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3 மணி நேர காலையில் சாத்தானுடன் போராட்டம், அலக்கழிப்பு, சரீர வேதனை மூலமாக ஒரு நோக்கில் நாம் பார்க்கிற வேளையிலே சரீர தாகம் உடையவராக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார்கள் நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதியிலே யோவான் அந்த எழுதின நற்செய்தி நூலிலே அப்படிப்பட்ட காரியங்கள் எந்த சூழ்நிலையிலும் பதியப்படவில்லை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, இரண்டே காரணம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இரண்டாவது தாகமாக இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அந்த கடைசி மணி துளியிலும் அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற சொற்களுக்கு ஏற்ற யோவான் 1 வசனம் சொல்கிறது, அவர்தான் மாம்சம், வார்த்தை மாம்சமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் சத்தியம், வார்த்தை. அந்த வார்த்தை எந்த விதத்திலும் ஒரு குறைவு உள்ளதாக இருந்துவிடக் கூடாது. அதைத்தான் இதை முதலாவதாக பார்க்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, சத்தியம் நிறைவேறத்தக்கதாக, வார்த்தையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மாம்சமாக அவதரித்தாரே, அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. சங்கீதம் 69:21 நாம் வாசிக்கின்றோம், அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது என்று சொல்கிறார்கள். எடுத்தவர்கள் வாசிங்கள். சங்கீதம் 69:21 என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அங்கே பார்க்க 29 காடி அடைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் மாற்றி அவர் வாயிலிட்டு நீக்கி கொடுத்தார்கள். வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய வாழ்க்கை ஜீவிய காலங்களிலே வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகின்றோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை நாட்களிலே சொன்ன காரியங்களிலே மத்தேயு 5:44 வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிங்கள். மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வேத வாக்கியங்களை அவர் 1வது வசனத்தின் மூலமாக நிறைவேற்றுகிறார். மன்னிப்பை சொல்கிறார். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபத்தை ஏற்கின்றார். நாமும் 2000 ஆண்டுகளாக